அவருடன் இணைந்து ஃபாதர் ஜான்சன் அவர்களையும், ஃபாதர் ராபின் மற்றும் சிஸ்டர் ஜெசி அவர்களையும், மிஸ் வினரசி யூத் அஜித் அவர்களையும், மிஸ்டர் வின்சென்ட் அவருடைய பேரமகன் ஜோனா அவருடன் இணைந்தும், மிஸ்ஸஸ் வசந்தி அவருடைய பேரமகன் விபின் ஆண்டனியோ அவருடன் இணைந்து இப்பீடத்திற்கு வந்து விளக்கை ஏற்றுமாறு அழைக்கின்றேன். ஜெபிக்க தெரியாத மனிதன் வேறில்லாத மனிதன் என்று சொல்வார்கள். அதன் நிமித்தமாக இன்று தாயார் விதவையோடு இணைந்து சிறப்பாக நாம் ஒரு தரத்து அவையாக இந்த நாளிலே நம்முடைய மூதாதையர் சிறப்பாக தாத்தா பாட்டிகளிலே கூறுகின்ற வேளையில் அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அந்த வாழ்வின் அடித்தளத்தை நாம் ஒவ்வொரு புரிந்து கொண்டு இந்த நாளிலே அவர்களுக்காக சிறப்பான ஒரு ஜெபத்தை மேற்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுடன் தொடர்ந்து அவர் இருக்க வேண்டியும் அவரை நம்ம வழிநடத்த இறைவன் அவர்களுக்கு இன்னும் நிறைய அனுகிரகம் செய்திட வேண்டி இத்திருப்பலியை முழுவதுமாக கொண்டாட ஜெபிப்போம். சிறப்பாக தாத்தா பாட்டின்னு சொல்ற அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால எல்லாருமே நம்ம தாத்தா பாட்டியை நினைத்து பார்க்கின்ற இந்த வேலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய வேலைக்கு செல்கிறோம், நம்முடைய வாழ்வு அடித்தளத்தை நினைத்து பார்க்கிறோம், நம்முடைய வாழ்வு யாருடைய தலைமை நல்லது போதாது என்று சொல்லக்கூடிய சந்ததியில் நாம் வருகிறோம் என்கின்ற ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற நாம் எப்படி கண்டு கொடுக்க வேண்டும். அண்டான் சுவைக்கினுடைய இந்த விழாவை தாயாண்டுதலை கொண்டாடுகின்றது. அதில் இந்த வருடம் 5வது ஆண்டு அகில உலக தாத்தா பாட்டி தினமாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் சிறப்பானது நம் வாழ்வின் அடித்தளத்தை வேலை நாம் உற்று நோக்க வேண்டும். ஒரு பட்டம் இருக்கிறது என்றால் அந்த பட்டம் நூலறுந்த பட்டம் என்று சொல்ல மாட்டோம். நூல் இருந்தால்தான் பட்டம் மேலே பறக்கும். அதே போல் ஒரு மரத்திற்கு வேலை இல்லை என்றால் அது மரமாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வேலை நாம் சற்று உற்று நோக்கி பார்க்க இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வேலையிலிருந்து நான் பிறப்பெடுத்திருக்கிறேன், அதன் வழியாக நாம் கணிதர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு கடந்து சென்று ஆண்டவர் இயேசுவுடைய அருளை நிறைவாக பெற்றவர்களாக நம்முடைய மூதாதையர்களாகிய தாத்தா பாட்டியை நினைத்து பார்த்து அவருடைய காவி திருப்பதியை உருவமாக கொண்டாட ஜெபிப்போம். இந்த தூய மரணிகளை கொண்டாட அவர்களை நம்முடைய வேலை நம்முடைய நூலை மரண திறன்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டி இந்த தூய மரணிகள் நிகழ்வுக்காக நம்மை நாம் உறுதியாக தயாரிப்போம். இரோமலையிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின் ஏற்றுக்கொள்கிறேன். ஏழைகளுக்கு சினையாகவும் சொல்லாகவும் செயலாகவும்
முதல் வாசகம். முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாமை சந்தித்த மனிதர்கள் நேராக சோதோம் கொமோரா நகரங்கள் நோக்கி செல்கின்றனர். அந்த இரண்டு நகரங்களிலும் பாவம், குறிப்பாக பாலியல் பிறழ்வு பெருகியிருந்ததால் அதை அழிக்க புறப்பட்டு செல்கின்றனர். இந்த இறைமனிதர்கள் அவர்கள் அவ்விதம் போய்கொண்டிருந்த சோதோம் கொமோரா அழிவை பற்றி கடவுள் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துவதும் அந்நகரங்களின் நீதிமான்களுக்காக ஆபிரகாம் இறைவனிடம் பரிந்து பேசுவதுமே இன்றைய முதல் வாசகம். ஆபிரகாமின் இந்த உரையாடல் அல்லது ஜெபம் அவருக்கும் இறைவனுக்கும் இருந்த உறவின் நெருக்கத்தை சுட்டி காட்டுகின்றது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போமாக. முதல் வாசகம். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 20 32 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டனக் குரல் எழுதியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரை காணப்பட்டால் என, அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியே பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம்,
இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அது 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இரண்டாம்
அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கு கற்றும் கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களில் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கின்றார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதால் வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்றார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்ததால், நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்றார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டிருந்ததால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களில் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா? தீயவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்று தாயாரி திருச்சபை நம் அனைவரையும் நம்முடைய
காரியங்களுக்காக ஜெபித்து மாண்பாடு அழைக்கப்படுகிறது. அதிலும் சிறப்பாக இன்று நாம் வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அனைத்தும் இறைவனிடம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. இன்றைய செர்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னடா சாமியார் வந்த உடனே கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் வில்லகமான ஆளாக இருப்பார் போல அப்படின்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள். நான் எல்லாத்துக்கும் தெரியுறேனா இல்லையா? அப்புறம் பூசை முடிஞ்ச பிறகு எங்கேயோ இருக்க ஒரு குரல் வந்துச்சு, ஆனால் ஆளை மட்டும் காணோம்னு தேடணும். அதான் முன்னாடியே கேட்டுச்சு. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாசகமானது இப்படியாக வருகிறது. ஒன்று, இறைவன் இரக்கம் மிகுந்த தந்தை. அந்த தந்தையானவர் நம் அனைவரையும் வானகத்திலிருந்து பார்த்து கொண்டு நம்மை அன்பு செய்கிறார். அன்பு செய்த இறைவன் நமக்கு உணவாக மாறி தன் மகனை அனுப்பி, இறைவன் மனிதனானார், மனிதன் உணவானார். உணவான இறைவன் நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உறவுகளை புதுப்பிக்க, ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள கட்டளையிடுகிறார். மன்னித்த நாம் அனைவரும் இறைவனிடம், இறைவா, நான் பிறரை மன்னித்தது போல நீரும் என்னை மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்து எனக்கு வருகின்ற தீமைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஞாயிறு வழிபாடானது நமக்கு அழைக்கப்படுகிறது. முதலாவதாக, இறைவன் இரக்கம் மிகுந்த தந்தை. நம்ம கோவிலுக்கு வந்தோம், வந்து அப்படியே சிவத்தை பார்த்து அப்படின்னு சிரிச்சோம்னா நம்மளால என்ன சொல்லிடுவான்? என்ன சொல்லுவாங்க? இதே சார் என்ன தானே சொன்னீங்க எல்லாரும்? பார்த்தீங்களா? எல்லாம் என்ன சொல்லுவாங்க? லூஸ் பயப்புல தனியாக சிரிக்குது பாரு. அப்போ கோயிலுக்கு வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டோம் இல்லையா? அப்போ கோயிலுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டோம் அப்படின்னா அங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க தானே இருக்கும். இல்லாத ஆளுகிட்ட போய் கேட்டா சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தாருன்னா அந்த ஆள் எப்படிப்பட்டவர்? கோவப்படுவாரா, இதை பாசமா பேசுவாரா, இல்லை இனிமையா இருப்பாரா, எப்படி இருப்பாருன்னு தெரியணும் இல்லையா? சும்மா ஒரு ஆள் அப்படியே சிடு 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 இருந்தா பேசுமா? பேசணும் இல்லையா? அதனால முதல் கடவுளிடம் வேண்டுவதற்கு முன்பாக அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எங்க இருக்கிறார், அவர் நம்மோடு எப்படி உறவாடுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தாயுமானவர் தன்னுடைய சீர் பகுதியிலே இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இப்படியாக சொல்லுவார். இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால், தேனாய் பழமாய் சுவை சேர் கரும்பாய் அன்பும் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனி பொருளே, வாழாய் கலடலாய் புனலாய் வாழ்புவியாய் நாய் தந்தனையே அருளாரும் தந்தனை. அப்படின்னு என்னன்னா, கடவுள் தேனை போல இனிமையாகவும் கரும்பை போல சுவையாகவும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று உலகில் இருக்கின்ற 5 பூதங்களிலும் கலந்திருக்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் இறைவனிடம் மன்றாட பொழுது அவர் இனிமையானவர். நான் ஜெபிக்கிற பொழுது என்னுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனநிலையோடு இறைவனை நாம் அணுக வேண்டும் என்று இறைவன் ஜெபிக்க கற்றுக்கொண்ட பொழுது, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது அரசு வருக. ஆண்டவரே, விண்ணகத்தில் எப்படி ஆதி தூதர்களும் வான தூதர்களும் புனிதர்களும் உம்மை எப்படி முகமுகமாய் தரிசிக்கிறார்களோ, அதை போல நாங்களும் இந்த பூலோகத்தில் இருக்கிற பொழுது கோவிலுக்கு வந்து நற்கருணையில் இருக்கிற உயிருள்ள இறைவனை காண்கிற பொழுது நாங்களும் அதே பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் இறைவா என்பதற்கான முதல் வார்த்தை. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தருளோம் என்று சொல்லுகிற பொழுது இறைவன் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அதே இறைவன் உணவானார், எனக்கு பலத்தையும் தருகிறார். சாப்பாடு அப்படின்னா நமக்கு என்னதான் முக்கியம்? சோறு தான் முக்கியம். மனுஷனுக்கு வாழ்க்கையில் அந்த சாப்பாடு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான்.
நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேப்டிசம் கொடுத்து நம்ம வீட்டில் என்ன செய்வோம்? பிரியாணி செய்ய மாட்டோமா? பிரியாணி நாம் மட்டும் செஞ்சு சாப்பிடுவோமா? என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் டப்பா வாங்கப்பா எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவோம், நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறோமா இல்லையா? சரி, அந்த குழந்தை முடிச்சு சரி அப்பயாச்சும் சாப்பிட்டு விடுவாப்பா. குழந்தை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்க பெண் பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, இல்லை அப்படின்னா கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறோம்? அப்பயும் பிரியாணி தீனி பண்ணுறாருங்களா? அதையும் போனாங்க. சரி விட்டுங்க, பிறக்கிற பொழுது சாப்பாடு பறந்து விட்டுருங்க, வளர்கிற பொழுது சாப்பாடு விட்டுருங்க. நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, 40 நாள் என்ன பண்ணுவோம்? சட்டியிலே வாழ்ந்துருவாங்க. உணவு ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட உணவாக இருக்கிறது பாருங்கள். பிறக்கிற பொழுது உணவு, வளர்கிற பொழுது உணவு, இறந்த பிறகு மனிதனுக்கு உணவு தேவைப்படுவது போல கிறிஸ்துவனாகிய ஒவ்வொருக்கும் உணவான இறைவன் தேவைப்படுகிறார். ஆண்டவரே, அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தான். அந்த உணவு நாம் தினமும் உண்கிற உணவு மட்டுமல்ல, இறைவா நீர் உணவாக வந்து எங்களை திடப்படுத்திய அந்த உணவை பெறுகிற வாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பெரிய வார்த்தை இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அன்புக்குரியவர்களே, இறைவன் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் இறைவனின் அன்பை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறார்கள். இறைவன் மோசேவை அழைத்து, பாருப்பா, மக்கள் எல்லாம் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, மீண்டும் அவர்களோடு நான் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு? கொழுத்த ஆட்டுக்களை எடுத்துட்டு வந்து வெட்டி எனக்கு வெளியிட்டு மீண்டும் நான் அந்த மக்களோடு உறவு கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிற பொழுது மோசே என்ன பண்றாரு? பலியிட்டு இறைவனுக்கு கொடுக்கிறார். அங்கே இறைவனோடு ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ள உணவு தேவைப்படுகிறது. மீண்டுமாக தொடக்க நூலிலே அதிகாரம் 1 இறைவசனம் 29 முதல் 30 வரையுள்ள வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. இறைவன் உலகை படைத்த பிறகு மனிதன் அழைத்து மனிதன் சொல்கிறார், உலகத்தில் உள்ள அனைத்தையும் உனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர வேண்டும், உலகில் உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்தும் உனக்கு உணவாகட்டும் என்று உலகை மனிதனின் ஆட்சிக்கு உட்படுத்துகிறார். நோவாவின் காலத்திலே இறைவன் உலகை அழித்த பிறகு நோவாவை அழைத்து சொல்கிறார், இனிமேல் உலகில் உள்ள உயிருள்ள அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் உணவாகட்டும், நீங்கள் பழுகி பெருகி உலகை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். இது உடலை பலப்படுத்துகிற உணவு. ஆன்மீக உணவு என்பது இறைவன் கடைசி நாள்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி தன்னோட சிறுகள்லாம் கூட்டி என்ன சொல்றாரு? அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல் என்று சொல்லி, இது உங்கள் முன்னோர்கள் உண்ட உணவை போல அல்ல, மாறாக உங்களுக்கு உயிரை தருகிற உணவாக இருக்கட்டும் என்று சொல்லி, நானே வாழி நின்று இறங்கி வந்த உணவு, என்னை உண்கிறவன் என்றும் வாழ்வான் என்று சொன்னார். அந்த உணவை உண்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் என்றால், கடைசி இன்னைக்கு இயேசு சொன்னாங்க ஜெபத்தில் இருக்கிறது, நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்கள் குறைகளையும் மன்னித்தரணும். இந்த உணவு எப்படிப்பட்ட உணவு என்றால், பிறரை மன்னிக்கக்கூடிய பலத்தையும் தைரியத்தை நமக்கு கொடுக்கிற உணவாக இருக்கிறது. இந்த உணவு உறவுகளை புதுப்பிக்கின்ற உணவாக இருக்கிறது. இந்த உணவு நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவனின் பால் அழைத்து செல்கிற உணவாக இருக்கிறது. இந்த உணவு இறைவனோடும் மனிதனோடும் கொண்ட உறவை மீண்டும் புதுப்பிக்கிற உணவாக இருக்கிறது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இப்படியாக சொல்கிறார், நானே வாழி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்கிறவன் நிலை வாழ்ந்து வருவான். நம்மெல்லாம் இன்னைக்கு அந்த உணவை தான் வாழ்ந்து வரோம். அப்போ உங்களுக்கு எல்லாரும் ஒரு கேள்வி வரும், சாமி போய் சொல்லாத, இந்த உணவு சாப்பிட்டா உண்மையானவே என்று வாழ முடியுமா? அப்படின்னா முடியும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இன்னைக்கு
மேகமூட்டமாக இருக்குது, இன்னைக்கு தயிர் சாப்பிட முடியாது இல்லையா, சளி பிடிச்சோம். ஆனால் வெயில் காலத்துக்குலாம் தயிர் சூப்பராக எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்களா? அந்த தயிர் வீட்டிலலாம் நீங்கள் எல்லோரும் சாப்பாடு செய்ய தெரியுமா தெரியாதா, இல்லை எப்படி ஊரெல்லாம் ஏமாத்திருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கரெக்டாக பதில் சொல்லுங்க. 5 லிட்டர் பாலை தயிர் ஆக்கணும்னா எவ்வளோ உரம் ஊற்றணும்? 4 லிட்டர். கொஞ்சம் போதுமா? கரெக்டாக சொல்லணும். கொஞ்சோண்டு போதுமா? அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சிறிய காரியம். 5 லிட்டர் பாலை இவ்வளே பேர் வர மாற்றி அதை தயிராக்குறது. ஆனால் உயிருள்ள இறைவனை நாம் உண்கிற பொழுது நமக்குள் மட்டும் மாற்றங்கள் ஏன் நிகழ்வதில்லை? அப்படி என்றால் தயிர் கடவுளோட பெருசா? அப்படி என்றால் இல்லை. ஏனென்றால் பாலானது தயிர் தன்னுடன் கலக்கிற பொழுது என்னுடைய மாற்றங்களை கொண்டு வா, உன்னை நான் தடுக்க மாட்டேன், எனக்குள் வந்து என்னை மாற்றி என்னை உனதாக மாற்றிக்கொள் என்று அந்த பாலானது தயிருக்கு இடத்தை விடுகிறது. ஆனால் நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே இயேசப்பா, அடிக்கிற வெயிலுக்கு என் ஹார்ட்டுக்குள்ள ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் வச்சிருக்கேன். அழகா நான் நண்பன் மகக்குள்ள என்ன பண்ண, ஆண்டவரே அப்படியே உள்ள போய் அந்த ஏர் கண்டிஷன் ரூம்ல உக்காந்துக்குவோம், குழு 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 குழுன்னு இருக்கும். அதை விட்டு போட்ட ஆண்டவரே, என்ன போய் அவனை மன்னி அவனை பார்த்து சிரி சமாதானம் போன்னு சொன்ன தொலைச்சி போடுவேன். ஆண்டவருக்கே நான் பால் கட்டளையிடுவோம். எப்படி ஆண்டவருக்கே. ஆனால் நாம் எப்படியாக இருக்கிறோம்? ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், பாவம் செய்தவனாக இருக்கிறேன், நான் பிறரை மன்னிக்க முடியாதவனாக இருக்கிறேன். ஆனால் நீர் தருகிற இந்த உணவு, நீர் உயிருடன் இருக்கிற இந்த உணவானது என்னை உணவாக மாற்றி நான் பிறரோடு உறவு கொள்ள எனக்கு உதவி புரிய வேண்டும் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். அதனால் இன்று இறைவன் கற்றுத் தருகிற ஜெபமானது நமக்கு சொல்லித் தருகிறது. இறைவன் இரக்கம் மிகுந்த தந்தை, நம் பாவங்களை எல்லாம், சில பேருக்குலாம் டவுட் வரும், நான் ஏற்கனவே போன பாவ சங்கீதத்தில் இதெல்லாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் மனசுக்குள்ள வருது நன்மை. கோயிலுக்கு மட்டும் போவோம், ஆனால் நன்மை வாங்க மாட்டோம். கோயிலுக்கெல்லாம் போவேன், ஆனால் பாவ சங்கீதம் செய்யறதுக்கு ஏதோ மனசு வருது மாதிரி. அன்புக்குரியவர்களே, இறைவன் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவைகளை அல்ல. 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தாவீது அரசன் என்ன செய்கிறார் என்றால், வேறொருவருடைய பொருளை தனக்கென அபகரித்து அதன் மீது உரிமை கொண்டாடுகிறார். அப்பொழுது நாத்தான் என்ற ஒரு இறைவாக்கில் சென்று நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டிய பொழுது தாவீது அரசன் என்ன செய்கிறான்? நான் இறைவனுக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று அவன் மன்றாடுகிற பொழுது நாத்தான் இறைவாக்கில் சொல்கிறார், இறைவன் பாவங்களை மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அருமையான வார்த்தை ஒன்று உண்டு, உலகில் மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றுமில்லை, ஒருவேளை இருக்கலாம் மன்னிக்க முடியாத மனங்கள். உலகில் மன்னிக்க முடியாத பாவங்கள் ஒன்றும் இல்லை, ஒருவேளை இருக்கலாம் மன்னிக்க முடியாத மனங்கள். யோவான் எழுதிய நற்செய்தியில ஒரு பொண்ணு அப்படியே கூட்டிட்டு வராங்க. அதிகாரம் 8 இறைவசனம் 1 முதல் 11. ஒரு பொண்ணை விபச்சாரத்தில் பிடிக்கிறாங்க. இதன் வந்து என்ன சொல்றாங்க? இந்த பொண்ணை கல்லாலே அடிச்சு சாவடிக்கணும்யா. வராங்க ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யார் இதுல பாவம் செய்து அவங்க கல் எரிஞ்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் பண்றாரு. அவங்க எல்லாம் போயிடுறாங்க. கடவுள் தலை நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். யாருக்கு அந்த வார்த்தையெல்லாம் தெரியும்? கடவுள் இயேசு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, அவங்களாம் உங்களை தீர்ப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றா? தீர்ப்பிடல ஆண்டவரே அப்படி சொல்றாங்க. அப்ப திரும்ப ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. யாருக்கெல்லாம் அந்த வார்த்தை தெரியும்? என்னது? சோறு பிரியாணிக்கு நானும் உன்னை தண்டியே, இனிமேல் எனக்கு 8 மணிக்கு மேல காது வந்து செவிடு, இனிமேல் பாவம் செய்யாது. இறைவனை நம்மை தண்டிக்க தயாராக இல்லை, நம்மை மன்னிக்க தயாராக
சீடர்கள் இருந்தாங்க? 12. கரெக்டா? தெரியுமா? 12ல் ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் வானகத்தின் சாமியே கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்னது? யூதாஸ் காரியதா. ராயப்பரை ஆண்டவர் எத்தனை முறை மறுதளித்தார்? கரெக்டா தெரியுமா? 3 முறை. முதல்ல வந்து கொண்டு வராங்க. எப்பா நான் இந்த கூட்டத்தில் பார்த்தேன், ஐயோ எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க. மீண்டும் வந்து சொல்றாங்க, ஐயோ அவர் கூட்டத்திலே எனக்கு தெரியாது. அடுத்து சொல்றாங்க, எனக்கு அவரோடு பங்கில்லை. 3 முறை இறைவரை தெரியாது என்று மழைந்திருந்த அந்த ராயப்பரையும் இறைவன் உயிர் தெழுந்த பிறகு யோகன் எழுதிய நற்செய்தியில 21ஆம் அதிகாரத்திலே அவர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறைந்திருக்கிறார். ராயப்பரே, நீ என்னை உண்மையாக அன்பு செய்கிறாயா? அதே 3 முறை கேட்கிறார். ஆண்டவரே, நான் தான் அன்பு செய்கிறேன், தெரியாதா? என்னுடைய ஆடுகளை மீண்டும் ஆண்டிருக்கிற பேதுருவே, நீ உண்மையாக என்னை அன்பு செய்யப்பா அப்படின்னு கேட்கல. ஆண்டவரே, நான் உண்மையாக அன்பு செய்கிறேன். 3வது முறை கேட்கிறது, ஆண்டவரே உமக்கு தான் தெரியுமே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்ல, அவர் என் மந்தையை என்று சொல்ல. அப்ப ஆண்டவர் நம் குறைகளை காண்பவர் அல்ல, நம் பாவங்களை மன்னித்து மனம் திரும்புகிற இதயத்தை காண்பவராக. சரி, அவரு தான் விட்டுருங்க. இந்த சவுல் ஒருத்தர் இருக்காருல்ல, பவுல் அடிகளார், அவர் என்ன பண்ண, கிறிஸ்தவர்கள் சொன்னாலே கத்தெடுத்து வெட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த குருக்கள் கட்டையும் அந்த ஆட்சியாளர்களும் எழுதி வாங்கிட்டு கிறிஸ்தவன் சொன்னாலே வெட்டுவியான்னு சொல்லிட்டு குதிரையில போய்கிட்டே இருந்தார். எந்த நகரம் நோக்கி போறாரு? தமஸ்கு நகரை நோக்கி போகிறார். அப்பொழுது நீரிச்சு ஒளி வருகிறது. அவர் குதிரையின் மீது விழுகிறார். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை கேளுங்கள், சவுலே சவுலே ஏன் என்னை, ஆண்டவர் சொன்னாரா, சவுலே சவுலே என் சீடர்களை யாப்பானி துன்புறுத்துற அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னாரா? சவுலே சவுலே என் பேரை சொல்லிட்டு இருக்கவங்களெல்லாம் நீ யாப்பா சாவடிக்கிற அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்னுள் சிறியவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இறைவன் சவுலிடம் சொல்லிய வார்த்தை என்னவென்றால், நீர் என்னை பின்பற்றுகளை துன்புறுத்துகிற பொழுது நீ என்னையே துன்புறுத்துகிறாய். ஆனாலும் இறைவன் சவுலை மன்னிக்கிறார். மன்னித்து தன்னுடைய இறை பணியை ஆற்ற அவரை பல்வேறு பயணங்களை செய்ய அழைப்பு நடத்துகிறார். சரி, அதுதான் விட்டுருங்கப்பா. கடைசியில் இயேசுநாதர் அடிச்சு சாப்பிடிச்சு துவைச்சி துணியெல்லாம் பிஞ்சு போட்டு ஆண்டவர் சிலுவை மீது வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேர் இருக்காங்க, லெஃப்ட் சைடு ஒருத்தர், ரைட் சைடு. அவங்க பேர் என்ன தெரியுமா? ஐயா சொன்ன ஆள் யாரு? எங்க திருடுனாவே கெட்டவமா. அது என்ன நல்ல திருடன் கெட்ட திருடன்? நம்ம யாராவது நைட்டு திருட வந்தாங்கன்னா, ஐயா நல்ல திருடாயா நீங்க, நாளைக்கு நீங்க வாங்க வந்து நேற்று சொம்பு எடுத்துட்டு போனீங்க, இன்னைக்கு டம்ளர் எடுத்துட்டு போங்க அப்படியே சொல்லுவோம். அவன் கிறிஸ்துவின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் அவன் நல்ல திருடன் என்று அழைக்கப்பட்டான். 2 பேருமே திருடன் தான். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் உமது ஆட்சியுரிமையில் வருகிற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சொல்லுவோம், ஏப்பா போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படி சொன்னாரா? நாளைக்கு வா, அடுத்த மாசம் நான் சொன்னாரா? என்ன சொன்னார் ஆண்டவர்? இன்று நீர் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். பாருங்க, ஆண்டவர் நாம் மனம் மாறி அந்த தருணத்தில் அவரோடு நம்மை இணைத்துக் கொள்கிற இறைவனாக இருக்கிறார். இது நம்ம சொன்ன ஜெபமெல்லாம் இந்த வார்த்தைகளை முடிச்சு, இறைவன் அன்பானவர், அவர் உணவானார், உணவானவர் நமக்கு தைரியத்தை கொடுத்து அனுப்புவர்களோடு உறவை பகிர்ந்து மன்னிக்க நம் அனைவரையும் அழைக்கிறார். மன்னித்த இறைவன் நாம் உறவுகளோடு உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கிறார். புதுப்பித்த இறைவன் நாம் இறைவனிடம் நாம் சொல்கிறோம், ஆண்டவரே என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். இதெல்லாம் முடிந்த பிறகு இன்று ஞாயிற்றுக்கிழமையானது நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்காக மன்றாட இருக்கிறது.
இந்த தாத்தா பாட்டிலாம் நமக்கு எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியாது. நம்மளாம் வீட்டில் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? எப்படி இருக்கும் வீட்டில் பாருங்க, அப்படி மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிப்போமா? தாத்தா போயிட்டே அப்படி கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்படிதானே? இல்லை என்ன பண்ணுவோம்? தாத்தா இறந்த பிறகு, பாட்டி இல்லை அம்மா அப்பா வயசானவங்க இறந்த பிறகு என்ன சொல்லுவோம்? பெரிய போஸ்டர் ஒட்டி எல்லா ஊர் முனையிலும் வச்சிருவோம். இறந்தவரை பிரிந்து வாடும் குடும்பங்கள் கண்ணீரில் மழுகுகிறது. எல்லாம் இறந்த பிறகு என்ன சொல்லுவோம்? பெரிய ரோசாப்பூ மாலையா வாங்கி அப்படி கழுத்துல போட்டு ஊர்ல அம்மா எந்த மாதிரி ஒரு மாலையா போட்டதே இல்லையா ராசு, ஏன்னா சாவப்பட்டி அப்படி மின்னும் தக்க 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 தக்கன்னு மின்னும் சாவப்பட்டி. அந்த மாதிரி சாவப்பட்டி செஞ்சதே இல்லையாப்பா. கல்றையில் வச்சு மூடின பிறகு ₹1,00,000 செலவு பண்ணி அப்படியே கல்ற மேல அப்படியே பள்ளிக்கு மொசைக்கு அப்படியே பல 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 பல. அதுதான் நம்மளுக்கு கொடுக்கிற மரியாதை. நீங்கள் இறந்த பிறகு இறந்தவர்களுக்கு பெரிய ரோஜாப்பூ மாலைகளை போடுவதில் மட்டுமல்ல, அவர்களோடு நாம் கொண்டுள்ள உறவு, அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்கள் அருகில் அமர்ந்து அவர்கள் கதைகளை கேட்டு, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு எங்கப்பா வலிக்குது, கவலைப்படாதப்பா, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ப்பா, சும்மா கத்தியே கிடக்காத உட்காருப்பா மூளையில, அப்புறம் தானே சாப்பிட சனி எந்த நேரம் கத்தியே கிடக்க. நீங்கள் இறந்த பிறகு பெரிய ரோசாப்பூ மாலையை போடுவதில் அல்ல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, அதில் அல்ல இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். இறந்த பிறகு பெரிய சுவரொட்டிகளை ஒட்டுவதில் அல்ல கிறிஸ்துவ வாழ்வு. அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்கள் அருகில் இருந்து அவர்கள் சோக கவலைக்கு சிக்கெடுத்து அவர்களை சிங்காரித்து மகிழ்வதில் இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்வு. இறந்த பிறகு நீங்கள் கல்லறைகளையும் பளிங்கு கற்களால் செதுக்குவதில் மட்டுமல்ல, அவர்கள் மீது கொண்ட அன்பு, அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களை மதித்து அவர்களையும் ஒரு உயிராக நீங்கள் நினைத்து அவர்களை பேணுவதில் இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய உறவானது எப்படி இருக்கிறது? இறைவன் நம்மை மன்னிக்கிறார், நான் பிறரை மன்னிக்கிறேனா? இறைவன் எனக்கு உணவானால் நான் என்னுடைய திறமைகளையும் வாய்ப்புகளையும் என்னுடைய பிரசனத்தையும் வைத்து என்னுடைய உறவுகளுக்கு நான் இருக்கிறேன் என்றாவது சொல்லியிருக்கிறேனா? இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் தாத்தா பாட்டிகள் நம்முடைய அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களை அனுபவியுங்கள், அவர்கள் அருகில் அமருங்கள், அவர்களுடைய கதையை கேளுங்கள், அன்பான வார்த்தைகளை சொல்லுங்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு, அதுதான் இறைவன் நமக்கு அழைக்கின்ற அழைப்பு, அதுதான் இறைவன் என்று நமக்கு சொல்லி தந்த ஜெபம். இறைவன் இரக்கமுள்ளவர், அவர் மனிதரானார், மனிதராகி குணமானார், குணமாகி நமக்கு பிறரை மன்னிக்கின்ற தைரியத்தை தருகிறார், மன்னித்த நம்மை பிறரை மன்னிக்க அழைக்கின்றார். மன்னித்த நாம் இறைவா எனக்கு துணையாக வாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நமக்கும் நம் உறவுகளுக்கும் என்றும் இணைப்பு பாடமாக அமைவதாக. ஆமென். Bye.
நாம் சமர்ப்பிப்போம். இறைவன் இரக்கமுள்ளவர், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மன்றாட்டு வழியாக இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். உங்களது ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, புதியவர்களுக்காகவும் மற்றும் ஆயர்களுக்காகவும் புதியோர்களுக்காகவும் இன்றைய நாளில் விசேஷ விதமாக அவர்களை ஆசீர்வதிக்கவும் தமது மனதை வழிநடத்த நிறைவான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முதியோருக்காகவும் நமது குடும்பங்களில் பெற்றோர்களுக்காகவும் பெரியோர்களுக்காகவும் நல் உடல் ஆரோக்கியம், பிள்ளைகளிடம் நல் மதிப்பையும் அமைதி மகிழ்ச்சி இவர் வாழ்வில் நிலைத்திடவும் அவர்கள் தம் குழந்தைகளை இறைநிலை வழிகளில் நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கைவிடப்பட்டோர், அனாதைகள், குடும்பங்களில் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் வாழ்க்கையில் நம்மாலான உதவிகளை செய்து தனிமையை அகற்றி தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பங்கில் மறைந்த அனைத்து தாத்தா பாட்டிகளுக்காக வேண்டுகிறோம். முக்கியமாக சகோதரர் மரிய ஜஸ்டின் அவரின் 40வது நாள் இன்று நினைவு கூர்ந்து அவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் விண்ணகத்தின் இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டிய வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பங்கு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் அன்பு ஒற்றுமையும் பணி வாழ்வில் வளரவும் குறிப்பாக பெரியோர்களை மதிக்கவும் ஒரே குடும்பமாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் சொல்கிறோம், நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஆண்டவருக்கு நாம் ஜெபிப்போம். நம்பினோரை கைவிடாத இறைவா, உமது திருமகன் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு என்றென்றும் செயல்படுகின்ற நாங்கள் அவ்வாறே வாழ்ந்திட அருள் தாரும். இத்தருவிகளில் பங்கு பெற நாங்கள் உமது நிலையான வாழ்வை நன்குணர்ந்து அதை உறுதியுடன் பற்றி வாழ செய்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். We
ஏற்றமாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கி கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டவர்களை காணிகளை ஏற்றருளும். ஆதலால் மதங்களின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறைநீர்கள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பம் கேட்டு செல்வமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நேர்மையாகவே துணியவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவர்களுடைய துணி ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொண்டு ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
கிண்ணத்தை நடத்த மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையாம் உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். இது நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணத்திற்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய பீட்டர், எல்லா திருநிலையினராய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்துக் கொண்ட மரிய ஜஸ்டின் என்னும் அடியார் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயர்திருடன் துயர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக வழியில் செல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Yeah.
பாதத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாவது கலந்து போமாக நாங்கள் நமக்கு என்ன பேரன்பதற்காகவும் ஏழைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உமது திருமையின் நம்பிக்கையை கனோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்று அதற்கு அமைதியின் ஒற்றுமையும் வளர்த்துவீராக. எங்களுக்கு வாழ்ந்து ஆட்சி செய்தவர் அப்போது சகோதர சகோதரிகளே, இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றவர் நாம் அனைவரும் பெயர் பெற்றோம்.
அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 17வது ஞாயிறு. இன்று மாலை மற்றும் வருகின்ற சனிக்கிழமை மாலை உறுதி பூசல் எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கின்றது, வகுப்பு இருக்கின்றது. தவறாமல் உடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். வருகின்ற சனிக்கிழமை மாலையிலே அவர்களுக்கு ஆசிரியத்தின் மருட்சாதனம் கொடுக்கப்படும். நீங்கள் அனைவரும் அறிந்தது போல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் மருட்சாதனம் வழங்க இருக்கின்றோம். ஆயர் ஜோசப் சூசன் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் வழங்க இருக்கின்றார். திருப்பலிகள் காலை 7 மணிக்கு வழக்கம் போல் நடைபெறும் ஆங்கில திருப்பலி. 8:30 மணி திருப்பலியிலே பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் வழங்கப்படும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான நேரத்திலே அன்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் இருக்கிறது. பாரிஷ் கவுன்சில் மீட்டிங் இருக்கிறது. அங்கத்தினர்கள் தவறாமல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்திலே திருவிழாக்கள் 28ஆம் தேதி திங்கட்கிழமை புனித அல்போன்ஸ் அம்மா திருவிழா, 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மார்த்தா மரியா லாசரஸ் திருவிழா, 31ஆம் தேதி வியாழக்கிழமை இனேஷியஸ் ஒப்ரோயலா திருவிழா, வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி புனித அல்போன்ஸ் லிகோரியம் திருவிழா. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் கூட காலை திருப்பலி முடிந்தது ஆராதனை, மாலை திருப்பலி முடிந்தது ஆராதனை இருக்கின்றது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று அகில உலக முதியோர்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது. கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளை நம்முடைய பங்கிலே மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியை விசேஷமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கிராண்ட் பேரண்ட்ஸ்னா தாத்தா பாட்டி இல்லையா? இன்னைக்கு ரொம்ப நல்லா சிறப்பிக்கணும்னு சொல்லி கேட்டகிசம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சிஸ்டர் சிஸ்டர்ஸு டீச்சர்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு அறிவுறுத்தினாங்க. உங்களுடைய தாத்தா பாட்டிங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொண்டு வரணும், க்ரீட்டிங் கார்ட்ஸ் தயாரிக்கணும், அவங்களுக்கு தேங்க்யூ கார்டெல்லாம் கொடுக்கணும்ட்டு. நேற்று சாயங்காலம் அந்த பக்கம் ஸ்பெஷலாக ஒரு இது பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? வரும்போது நம்முடைய இளைஞர்கள் அங்கே நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ், அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நான் போய் ஒன்றா படித்து பார்த்தேன். அதில் நம்ம பிள்ளைங்க என்னென்ன அழிக்கிறதுக்கு தெரியுமா? தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா திட்டிலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக தேங்க்யூ. எங்கள் அப்பா அம்மா அடியிலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக தேங்க்யூ. நான் போய் சொல்கிறேன், படிச்சு பார்க்குறேன். எங்களுக்கு அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் சிப்ஸு பிஸ்கெட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களே, தேங்க்யூ. நம்ம பிள்ளைங்க எவ்வளோ ஞாபகப்படுத்தி சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. இப்படி நிறைய அந்த போய் படித்து பாருங்க. ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய உணர்வுகளை அந்த க்ரீட்டிங் கார்டில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்பா அம்மா வீட்டிலேருந்து காப்பாற்றுறது, அடியிலேருந்து காப்பாற்றுறது, வேறு அப்பா அம்மா காட்டுற அன்பில் அதுக்கும் மேலாக தாத்தா பாட்டிகளாக நீங்கள் எங்களை அன்பு செய்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை விசுவாசத்தில் பக்திலே வளர்த்து கொண்டிருக்க அதுக்காக உங்களுக்கு தேங்க்யூன்ட்டு நிறைய பிள்ளைகள் வச்சுக்கோங்க. ஸோ சத்தமாக நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக தாண்டி சொல்லுவோம். வெரி குட். இப்படி பெற்றோர்கள், அதாவது தாத்தா பாட்டிகளாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விசுவாசத்தில் பக்தியிலே அன்பிலே வளர்த்திருக்கின்றீர்கள். அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன். பிள்ளைகளும் உங்களை வாழ்த்துகின்றார்கள். அது இன்றைய நாளிலே இந்த நாளை சிறப்பிக்கின்ற போது உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கின்ற கொஞ்சம் லேட் ஆச்சு, பரவாயில்ல, யாரும் வீட்டுக்கு போடுவான
செய்து எழுதுகிறேன். நன்றி.
எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள். அதனால் நம் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் முதல் தாத்தா பாட்டியாக நம் இயேசு கிறிஸ்துவின் தாத்தா பாட்டிகள் ஸ்வகி அண்ணம்மாள் அவர்களுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிறகு இந்த நாளை நமக்கு ஏற்பாடு செய்ய தந்ததற்காக முதல் வணக்கத்தை இறைவனுக்கு செலுத்துகின்றோம். இரண்டாவதாக, இந்த நாளில் தாத்தா பாட்டிகளை கௌரவப்படுத்த ஏற்பாடு செய்து கொடுத்த நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்கள் சார்பாக மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், மதர்ஸ் டே, பேரண்ட்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, லவர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, நர்சஸ் டே, ஏஜ் டே என்று பல டேக்களை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆனால் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே என்று இருந்தாலும் அதை அநேகமாக யாரும் பொருட்படுவதில்லை. காரணம், வயதானவர்கள் என்றால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம் பங்கு தந்தை 2-3 ஆண்டுகளாக இந்த நாளை மிக அருமையாக எங்கள் பேர பிள்ளைகளை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இதை மிக சிறப்பாக கொண்டாடின எங்கள் பேர குழந்தைகள், பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த நாளை முறையாக சிறப்பிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்து கற்றுக் கொடுத்த அருட் சகோதரிகள் சிஸ்டர் ஜெஸ்ஸி, சிஸ்டர் ரோஸ், சிஸ்டர் இபேசியா இவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், நம்முடைய சிஸ்டர்ஸ்கள் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருந்து அவர்களை எல்லாவித காரியங்களிலும் ஊக்குவித்துக் கொள்கிறார்கள். அதற்காகவும் நன்றி கூறுகிறோம். மேலும் வாரம் கேட்டகிசம் கிளாஸ் எடுத்து சிறப்பாக கற்றுக் கொடுக்கும் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். காரணம், அவர்கள் வாரம் பிள்ளைகள் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் ஆன்மீக காரியத்தில் தன்னுடைய வேலைப்பாடுகளை எல்லாம் விட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கும் எங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சிறப்பாக பேர பிள்ளைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். தாத்தா பாட்டிகள் நம்முடைய கண்கண்ட தெய்வங்கள். இவர்கள் வீட்டின் கிரீடங்கள். தாத்தா பாட்டிகள் சுமை தாங்கிகள். ஒரு பழமொழி இருக்கிறது, 40 வயதானால் நாய்குணம் என்று சொல்வார்கள். ஆனால் 40 வயதில் நற்குணங்களை நாம் வகுத்துக் கொள்கின்றோம். 60 வயதானால் ஆத்திரப்படுகிறார்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் அமைதியை தேடி அலைகிறார்கள். தாத்தா பாட்டிகள் இல்லை என்றால் நீங்கள் யாரும் இங்கு இல்லை. ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதலில் கையில் தூக்கி சிலுவை அடையாளம் போட்டு முத்தமிடுவது ஆயா தாத்தா தான். பிறகுதான் அப்பா அம்மா மற்றவர்கள். அப்போதே முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. நீங்கள் அம்மா அப்பாவை அழைப்பது மம்மி, டாடி, அம்மா, அப்பா என்று ஒரே ஒரு பெயர் தான். ஆனால் தாத்தா பாட்டிகளுக்கு ஆயா தாத்தா, கிழவி கிழவன், அம்மாச்சி அப்பாச்சி, அப்பத்தா, அம்மம்மா, அப்பப்பா, அபூத்தி, பாட்டான் பாட்டி என்று பல செல்ல பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள். அதே போல தான் அவர்களும் நம் இல்லங்களில் வாழும் தெய்வங்கள். பிறகு பேர பிள்ளைகள் ஏறி உயரமாக அமரும் சிகரம் தாத்தாவின் தோள்கள். அதாவது தாத்தாக்கள் பேர பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன் தோள் மீது சுமந்து அந்த சுமையை தாங்கிக் கொள்கிறார்கள். அதனால் தாத்தாக்கள் ஒரு சிகரம். அதே போல பேர பிள்ளைகள் அமர்ந்த அரியாசனம் பாட்டியின் மடிதான். ஒரு குழந்தையை தொட்டிலில் போடும் பொழுது அந்த தொட்டிலுக்கு எத்தனையோ அலங்காரம் செய்து அதில் போடுகிறோம். ஆனால் அந்த பாட்டி தன் மடியில் போட்டி தாளாட்டி அந்த குழந்தையை தூங்க வைக்கும் பொழுது அது அவருக்கு அரியாசனமாக அமர்கிறது. ஒரு தாத்தா பேர பிள்ளைகளுக்கு சிறந்த ஆசிரியர். காரணம், பல தவறுகளை திருத்தி இவ்வாறாக செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார்கள். அதே போல ஒரு பாட்டி சிறந்த மருத்துவர். இக்காலத்தில் எல்லா நோய்களுக்கும் மருத்துவர்களை தேடி சிறு குழந்தை முதல் பெரியோர்கள் வரை தேடி செல்கிறோம். ஆனால் வீட்டில் ஒரு ஆயா தாத்தா இருந்தால் எந்த ஒரு சிறு நோய்கள் வந்தாலும் அதற்கு நாட்டு வைத்தியம், வீட்டில் உள்ள வைத்தியத்தை கொடுத்து அவர்களை சரி செய்கிறார்கள். அதற்கு
முதல் மருத்துவர் நம்முடைய ஆயத்தான். அதே போல தாத்தா பாட்டி தன் சொந்த பிள்ளைகளிடம் கஞ்சத்தனம் காட்டுவார்கள். காரணம், அப்பா அம்மா பணம் கேட்டால் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் பேர பிள்ளைகள் கேட்கும் பொழுது எங்கேயாவது முடிச்சு போட்டிருந்தா கூட அந்த காசை எடுத்து பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். உறவுகளில் உன்னதமான உறவு என்றால் தாத்தா பாட்டி தான். கள்ளமில்லாத உறவு. 1000 புத்தகங்களுக்கு சமம் தாத்தா பாட்டிகளின் வரலாறு, வாழ்க்கை வரலாறு. முதியோர்கள் நம் பேர பிள்ளைகளின் முன்னோடிகள், வீட்டின் காவலர்கள். தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை கதையாக சொல்லி பேர பிள்ளைகளை வளர்ப்பார்கள். மேலும் பேர பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவது, அதாவது இந்த வேலை செய், அந்த வேலை செய், இப்படி செய்யாத அப்படி செய்யாத என்று சொல்லும் பொழுது நீங்கள் கோபப்படக்கூடாது. நல்ல பழக்கங்களை கற்றுத் தருவது. அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தரும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் காசு கொடுப்பது. அப்பா அம்மா எவ்வளோ கேட்டாலும் எனக்கு இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் காசு கேட்குறப்ப அப்பா அம்மா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் தாத்தா பாட்டி அப்படி இல்லை. எங்காவது ஒழித்து வைத்து கொண்டிருந்தால் கூட அதை பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். பிடிவாதம் பிடித்தல். எதற்கு பிடிவாதம் பிடிக்க வேண்டும், எதற்கு பிடிக்கக்கூடாது என்று நமக்கு தெரியாது. சில காரியங்களை பெற்றோர்கள் நமக்கு கூறும் பொழுது பிடிவாதம் பிடிப்பார்கள். இப்படி செல்லாது, இப்படி செய்யாது, துணிமணிகளை ஒழுங்காக போட்டுக்கொண்டு ஆலயத்திற்கு பள்ளிக்கு செல் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் சொல்வதில் ஒரு அர்த்தம் உண்டு. அது நம்முடைய நலனுக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் திட்டினால் சமாதானப்படுத்துவது. எது செய்தாலும் பெற்றோர்கள் திட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாளெல்லாம் திட்டினே இருப்பாங்க. ஆனால் பேர பிள்ளைகள் சும்மா திட்டாத, பிள்ளைகளுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்க அவங்க கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேர பாயக்காரத்தை அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிறோம். திருப்பி பெற்றோர்கள் பள்ளிக்கு அழைத்து செல்வதில்லை. எல்லா காரியங்களையும் குறிப்பாக 90% செய்வது ஆயத்தாத்தா தான். பிறந்த முதல் பள்ளிக்கு செல்லும் வரை, திருமணமான முதல் அவர்களுக்கு பேர குழந்தைகள் பிறக்கும் வரை ஆயத்தாத்தாக்கள் தான் சகல காரியங்களையும் பேர பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். தப்பு செய்தாலும் அதை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் புத்திமதி சொல்கிறார்கள். அப்படி தவறு செய்யும் பொழுது அவர்கள் சொல்லும் அறிவுரையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்கணும் என்று வயது பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆடைகளை அணிவது முதல் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை வயது இளைஞர்கள், இளம்பெண்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவள் என்ன நான் ஒன்று சொல்லிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முணுமுணுக்க கூடாது. அவர்கள் முணுமுணுப்பதிலும் ஒரு நல்ல காரியம் என்று, எதற்கு உங்களுடைய நலனுக்காக என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுப்புகிறார்கள், திருப்பலிக்கு அழைத்து செல்கிறார்கள், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆன்மீகத்தில் அவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது கூட நம்ம ஆயத்தாத்தா தான், பள்ளிக்கு கூட்டு போகிறது கூட நம்ம ஆயத்தாத்தா. அப்பேற்பட்ட கடமைகளை செய்யும் ஆயா தாத்தாக்களை நாம் எப்படியாக நாம் பல இடங்களில் அவர்களை மனநோக செய்கிறோம். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எந்த காரியத்தை நாம் என்ன சொன்னாலும் இவங்க வயசாச்சு ஏதா சொல்லியிருப்பாங்க, என்ன ஒரு வாரத்தில் இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதில்லை. அப்போது அந்த வயதானவர்கள் எவ்வளவு மனநோகப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுரை கூறும் பொழுதும் நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது சொல்லப்போனால் இந்த காலம், அந்த காலம், இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இந்த காலத்தில் நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் வளருவோம், இப்படி தான் பேசுவோம், இப்படி தான் அணிவோம்னு சொல்லிட்டு பல திட்டங்களை கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறார்கள். அதனால் வேற பிள்ளைகள் நமக்கு சொல்லும் பொழுது நாம் அவற்றை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரியோர்கள் சொல்லும் பொழுது நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் குடும்பம் உடைந்து போகக்கூடாது, குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து சுமைகளையும் தாங்கிக் கொள்கிறார்கள். இப்படியாக முதியோர்களின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பிள்ளைகளுக்கு நல்லதையே தான் நினைப்பார்கள் ஆயத்தாத்தாக்கள். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவரை கனிவான செய்கிற அனைத்தையும் மறவாதே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய கருணையை பாடல்களை வாங்கி இத்திருந்தை உம்முடைய கருணையை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு சொல்லுகிற ஆம்பினான் அவரை எங்களுக்கு அழைத்துள்ளதை கொடன் எங்களுக்கு மீட்பெடுக்க கூறுகிறார்கள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்